அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சிம்மத்துக்கு 11ல் குரு, லாபத்தில் குருவான். 11ல் வந்த குரு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி. சிம்ம ராசிக்காரங்களை தான் நிறைய ஜோசியர் வச்சு செய்கிறாங்க. அதிலே பாதி பேருக்கு தூக்கமே போயிடுச்சு. இப்பவே ஒன்றும் நடக்காது. கெட்டவன் கெட்டிட்டால் ராஜயோகம் தான் சனி. எக்ஸசைஸ் பண்ணும். லாபத்தில் வேற குரு 11ல். முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். திருமணம் நடக்கும் அஷ்டம சனியில். கல்யாணம் நடக்கும். காதல் பிரேக்கப் ஆகாமல் கண்டினியூ ஆகும். காதல் அமைப்பு அனுகூலம் ஏற்படும். துணை அல்லது துணைவேறு உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்க. காதலர்கள் டேக் கேர் பண்ணிப்பாங்க. மனதுக்கு பிடித்த பொருள் சேர்க்கை ஏற்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரும். பிள்ளைகள் நிறைய டிராவல் பண்ணுவாங்க. சிறிய வயதிலே பிள்ளைகள் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருவாங்க. படிப்பு நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக குடும்பத்தில் புது வரவுகள் வரும். பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ சிம்மத்துக்கு எல்லாத்துலேயும் ஏற்றம் கிடைக்கும். தைரியம் 3ஆம் இடத்தை பார்க்குறார். சகோதர சகோதரிகள், எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் சிம்மம் அனுகூலம் கிடைக்கும். பெற்றோர் பெரியவர்களுக்கும் நல்லது நடக்குமா? சிம்மத்தினுடைய பெற்றோர் பெரியவர்களுக்கு நல்லது நடக்கிறதுனால சிம்மம் குடும்பத்துக்கு சந்தோஷம் ஏற்படும். அது உங்களுக்கு தான் ஜாக்பாட். கல்யாணத்துல தள்ளி போடாதீங்க. ஆனால் சிம்மம் கொஞ்சம் பிகு பண்ணும். சூரியனுடைய ராசி இல்லை, செட்டில் ஆகிட்டு தான் கட்டிப்பான். அப்போ ஒன்று பண்ணுங்க, 48வது வயசில் பண்ணிக்கோங்க, இல்லை 60வது வயசில் பண்ணுங்க. இப்போ ஏற்கனவே டூ லேட்டு, டக்குன்னு பண்ணிவிடுங்க. செட்டில் ஆகிட்டு தான் எல்லாரும் பண்ணோன்னா அப்போ நம்மலாம் பிறந்திருக்கவே முடியாது. ஸோ அதாவது கடவுள் கொடுக்குற நேரத்தில் பார்த்துக்க. ராகுவை குரு பார்க்கறதுனால திருமணம் அமைப்பு இந்த காலத்தில் பண்ணாங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குமா வாழ்க்கையில். அடுத்த குரு பயிற்சி மிதுனத்துக்கு வர்றதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை 12 வருஷத்தில் வேறு லெவலுக்கு டெவலப் ஆகிடும். ஸோ எல்லாமே பார்த்துக்கு. நல்ல காலத்தில் நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். யார்? சிம்ம ராசிக்காரங்க தான். சிம்ம ராசிக்காரங்க எதில் போகணும்? கண்டிப்பாக திருநள்ளாறு. சனி பகவான் நல தீர்த்தத்தில் நீராடிட்டு 1/2 கிலோ நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் கும்பம், நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். சனி பகவானில் அந்த நல தீர்த்தத்து பக்கத்துலேயே விநாயகருக்கு ஒரு சிதறக்காய் ஓடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கோயிலுக்கு வந்த பர்பஸ் சால்வ் ஆகும். சும்மா போனோம் சனி பகவானை பார்த்துட்டு வந்தோம் இல்லை, விநாயகருக்கு அங்கே ஒரு சிதற்காய் உடைச்சாதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் போயிடும். திருநள்ளாறு விபூதி குங்குமம் எடுத்துன்னு வரலாமா? அதுக்கு ஒரு பட்டிமன்றம். எந்த கோயில் விபூதி குங்குமம் எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சரி வரலன்னா கடலில் கலந்துருங்க, இல்லை நீர்நிலையில் போட்டுருங்க. தெம்பாருங்க. என்ன வேணும் சிம்மத்துக்கு? கேது ஜென்மத்தில் இருக்கிறனால பிள்ளையார்பட்டியும் போயிட்டு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். முதுகு தண்டோட நரம்பு சம்மந்தப்பட்ட விடம். வண்டியிலெல்லாம் வித்தை காட்டுச்சுன்னா சிம்மம் மாட்டிக்கும். வண்டியில் வித்தையே காட்டக்கூடாது. 2 வீலர் போகிறேன், ஹெல்மெட்டு போடல, பக்கத்து தெருவுக்கு போகிறேன், வெங்காயம் வாங்க போகிறேன், அப்போ தான் ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து வடி இடிப்பான். இல்லைன்னா எருமை மாடு எங்கேயோ இருக்கும், உங்கள் மேலே வந்து டக்குன்னு மோதும். அதனால் வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மம். புரியுதா? சின்ன வயசு பசங்க, சிம்ம ராசி பசங்கள்லாம் ரொம்ப வீலிங் எல்லாம் பண்ணுவீங்க. வீலிங் எல்லாம் பண்ணிங்கன்னா வீல் போட்டு தான் படுக்க வச்சுருப்பான். சொல்கிறது சொல்லிட்டேன். படுத்துட்ட பிறகு செல்வி சொன்னார் படுத்தேன்னுலாம் சொல்லாதீங்க. நல்லபடியாகவே இருங்க, ஆரோக்கியமாக இருக்கு.